நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. விளக்கம். இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அனுமதியின்றி நீர்மோர் பந்தல் அதிரடியாக அகற்றிய நகராட்சி ஊழியர்கள். முதல்வருக்கும் ஆளுநருக்கும் பணிப்போர் நடக்கிறது. காங்கிரஸ் அதிமுக குற்றச்சாட்டு. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவத்திற்கு நன்றி தெரிவித்து பாஜக காங்கிரஸ் தேசிய கொடி பேரணி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கோடை காலத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் வைத்திருந்த நீர்மோர் பந்தல்களை நகராட்சி ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரியில் கோடை காலம் துவங்கியது முதல் கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் கோடை வெப்பத்தில் பொதுமக்கள் தங்களது தாகத்தை தீர்க்கும் வகையில் புதுச்சேரி நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் இலவச நீர்மோர் பந்தல் திறந்து மக்களின் தாகத்தை தீர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சியின் அனுமதி பெறாமல் சாலையோரங்களில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி நகராட்சி ஊழியர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அவற்றை அகற்றினர். புதுச்சேரியில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் பணிப்போர் நடைபெற்று வருவதாகவும் இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் முடங்கி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போலி மதுபானம் தயாரித்ததாக புதுச்சேரி அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் தமிழக கலால் துறையினர் சோதனை நடத்தி அங்கிருந்து போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். அதே அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தன மர கட்டைகளையும் தமிழக போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்று ஒரு அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் இருந்து சந்தன மர கட்டைகள் மற்றும் போலி மதுபானம் என தமிழக போலீசாரும் அதிகாரிகளும் கைப்பற்றி வரும் நிலையில் புதுச்சேரி போலீசாருக்கு இதெல்லாம் எப்படி தெரியாமல் இருந்துள்ளது என கேள்வி எழுப்பினார். மேலும் தொடர்ந்து இதுபோன்ற அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் குற்ற செயல்கள் நடக்கும் நிலையில் அந்த அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் இது தொடர்பான வழக்குகள் சரியாக விசாரிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமியும் அந்த அமைச்சர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தற்பொழுது புதுச்சேரியில் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் பணிப்போர் துவங்கி உள்ளதாகவும் முதலமைச்சர் அதிகாரிகளின் விதிகளை மீறி நடக்க சொல்வார். அவருக்கு ஊழல் அதிகாரிகள் தான் தேவை. இதற்கு துணைநிலை ஆளுநர் துணை போகாததால் தற்பொழுது இவருக்கும் பணிப்போர் நடைபெற்று வருவதாகவும் இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அவர் மத்திய அமைச்சரிடம் பேசும் பொழுது அதிகாரிகளை எங்களால் மாற்ற முடியவில்லை, தலைமைச் செயலாளர் நாங்கள் சொல்வதை எல்லாம் கேட்பதில்லை, அதிகாரிகளை மாற்றுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியிருக்கிறார். இந்த நிலை நீடித்தால் நாராயணசாமிக்கும் கிரண்பேடிக்கு உள்ள நிலைதான் புதுச்சேரி மாநிலத்தில் நான் கொண்டு வருவேன் என்று பகிரங்கமாக அந்த அமைச்சரிடம், மத்திய அமைச்சரிடம் ரங்கசாமி கூறியிருக்கிறார். இதிலிருந்து துணைநிலை ஆளுநருக்கும் ரங்கசாமிக்கும் பணிப்போர் ஆரம்பித்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரியில் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே நடக்கும் பணிப்போரால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி பாதிக்கப்படும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் பதவி ஏற்றதில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த பல்வேறு மக்கள் திட்டங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் புதுச்சேரி மக்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் தற்பொழுது கடந்த சில மாதங்களாக முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே பனிப்போர் நடந்து வருவதாக தெரிகிறது. இது புதுச்சேரிக்கு நல்லதல்ல. இதனால் மாநில வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்படும். எனவே ஆளுநரும் முதல்வரும் இணைந்து சரி செய்து கொள்ள வேண்டும் எனவும், விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் இவர்களின் இந்த பனிப்போர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு எதிராக அமையும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 50% இடஒதுக்கீட்டை இவர்கள் இருவரும் இணைந்து பெற்றுத்தர வேண்டும் எனவும், மாநில அந்தஸ்து தொடர்பாக ஒரு சில சமூக அமைப்புகள் நடத்தும் கையெழுத்து இயக்கத்தில் முதல் கையெழுத்திட்ட முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதிலும் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்றார். இதுபோன்ற பனிப்போர் தொடருமேயானால் மாநிலத்தினுடைய வளர்ச்சிகள் பின்னுக்கு தள்ளப்படும். அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் செயல் வடிவம் பெறுவதில் சுணக்கம் ஏற்படும். எனவே பொறுப்புமிக்க பதவியர் அவர்களும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் இருவருக்கும் ஏற்பட்டுள்ள சிறிய இடைவெளியை சரி செய்து கொள்வது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததாக அமையும். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும். இன்னும் ஒரு 10 மாத காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் உருவாக்கப்பட்டுள்ள பனிப்போர் என்பது வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு எதிராக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற ஜெய்ஹிந்த் யாத்திரையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தேசிய கொடியுடன் பேரணியாக சென்றனர். இந்தியா பாகிஸ்தான் போரின் பொழுது இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தன்னலமற்ற சேவையையும் போற்றும் வண்ணமாகவும் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாகவும் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் ஜெய்ஹிந்த் யாத்ரா நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே தொடங்கிய ஜெய்ஹிந்த் யாத்திரை அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக புதுச்சேரி சட்டமன்றம் வரை நடைபெற்றது. ஜெய்ஹிந்த் யாத்ராவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஜெய்ஹிந்த் என்று முழக்கமிட்டவாறு சென்றனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் என முழக்கமிட்டு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் கோஷங்களையும் எழுப்பினர். எங்களுடைய நன்றியை வணக்கத்தையும் அவர்கள் ஆற்றிய இந்திய மக்களின் சார்பாக, குறிப்பாக புதுவை மக்களின் சார்பாக, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். பாராட்டுகளுக்கு அவரோடு உறுதுணையாக இருப்போம் என்ற இந்த நேரத்தில் இந்த உறுதிப்பட இருக்கக்கூடிய இந்த தேசிய கொடி யாத்திரையை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். மேலும் வருகின்ற காலத்தில் ஏதாவது ஏற்பட்டாலும் கூட, தீவிரவாதத்தின் தலையெடுப்பு ஏற்பட்டாலும் கூட அதை அடக்குவதற்குண்டான எல்லா வலிமையும் இந்திய ராணுவத்திற்கு தர வேண்டும் என்று வாழ்த்துக்களை. ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கோகிலாம்பாள் நகர் மற்றும் ஸ்ரீனிவாசன் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசன் நகர் பகுதிக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும்
மற்றும் கோகிலாம்பாள் நகர் பகுதிக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முயற்சியால் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் பாமக ரமேஷ், சீதாராமன், முருகன், சுந்தரமூர்த்தி, தில்லானா, கட்சி கிளை தலைவர் பந்தல், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேர் திருவிழா அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு கடந்த 6ஆம் தேதி கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை, சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல், படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலாவும், திருக்கல்யாணத்தை தொடர்ந்து இன்று ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாருக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் தேர் திருவிழாவில் டெப்டி கலெக்டர் குமரன், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து மாலை அழுகல நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மே 29ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வும் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தலை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் பாஜக தொகுதி பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனமான பிரபுதாஸ் நீர்மோர் பந்தல் நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் அவர்கள் சொந்த செலவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் தொகுதி முழுவதும் 5 வார்டுகளிலும் அண்ணா காமராஜர் சாலை 7 பகுதியாக பிரித்து நீர்மோர் பந்தல் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோடை காலத்தில் வெயில் தாக்கத்தை இளநீர், வெள்ளரி பழம், தர்பூசணி பழம், மோர் மற்றும் நீர் வழங்கினார்கள். மேலும் ஏழை எளியோருக்கு தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால் வழங்கினர். இந்நிகழ்வில் சரவணன், பன்னீர்செல்வம், பாரதி ராஜா, கட்சி பொறுப்பாளர்கள் கீதா, அசோக், பொன்னியம்மாள், சுமதி, செல்லா என்கிற ஜெயபால், குளத்துமேடு மாடு அம்பிகா, சரவணன், சூர்யா, பன்னீர்செல்வம், ரமேஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் ஈசிஆர் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை கிழக்கு மாவட்ட தலைவர் முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கரன் செய்திருந்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் NSJ ஜெயபால், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார்கள். மேலும் இதில் பொருளாளர் வேல்முருகன், மாநில செயலாளர் ஜவஹர் மற்றும் வழக்கறிஞர் ராம் முனுசாமி ஆகியோர் கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து புதிய பொறுப்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி புதுச்சேரியில் அமைய கட்சி நிர்வாகிகள் எவ்வாறு பாடுபட வேண்டும், பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் மக்கள் நல திட்டங்களை எவ்வாறு கொண்டு சேர்ப்பது, மேலும் கட்சியின் வளர்ச்சிக்கு செயல்பட வேண்டிய பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் திரளான என்ஆர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நடந்த கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
புதுச்சேரி தொழிலாளர் தினத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழாக்கள் மற்றும் போட்டிகள் நடந்தது. அதேபோல புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம், வாழைக்குளம் ஆகிய பகுதிகளில் தொழிலாளர் தினத்தை ஒட்டி பெண்களுக்கான கோலப் போட்டி நடந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று இரவு செங்கேணியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், OBC மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மகளிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பரிசுகளை வழங்கினார். INTC முன்னாள் மாநில தலைவர் நினைவு தினம் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி அனுசரிப்பு. INTC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மாநில INTC சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் மற்றும் இரங்கல் கூட்டங்கள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் கல்லூரி அருகே INTC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தில் 1ஆம் ஆண்டு விழா கடற்கரை காந்தி திடல் அருகே மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும், துப்புரவு பணியாளர்களுக்கு காலணிகள் மற்றும் புடவை போன்ற உபகரணங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் 1ஆம் ஆண்டு விழா இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. காலை 8 மணிக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. பின்பு வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீர்மோர் வழங்கப்பட்டது மற்றும் துப்புரவு பணியாளர்கள் இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும், காலணிகள், புடவை, நடமாடும் கடை என அனைத்தும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன் மற்றும் தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையில் கொண்டாடப்பட்டது. கடற்கரையில் உள்ள சிறு வியாபாரிகள் அனைவருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 1ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். புதுச்சேரியில் மெக்டவல்ஸ் அண்ட் கோ தங்களது புத்தம் புதிய மதுபான வரிசையான மெக்டவல்ஸின் X சீரிஸ் மதுபான வகைகளை அறிமுகம் செய்துள்ளது. புதுச்சேரியில் மெக்டவல்ஸ் அண்ட் கோ தங்களது புத்தம் புதிய மதுபான வரிசையான மெக்டவல்ஸின் X சீரிஸ் மதுபான வகைகளை அறிமுக விழா அண்ணா சாலையில் உள்ள தனியார் ரெஸ்ட்ரோ பாரில் நடைபெற்றது. அதன்படி புதிய தலைமுறைக்காக வடிவமைக்கப்பட்ட X சீரிஸ் இந்தியாவின் வளர்ந்து வரும் நுகர்வு கலாச்சாரத்தை நிறைவு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மதுபானங்களான ஓட்கா, ஜின், சிட்ரான் ரம், டார்க் ரம் போன்ற பிரீமியம் மதுபான வகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. 125 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தை கொண்ட மெக்டவல்ஸ் நிறுவனம் நுகர்வோர் விருப்ப தேர்வுகளுக்கு ஏற்ப நுட்பத்துடன் கூடிய இன்றைய தலைமுறைக்கு எவ்வாறு மதுபான வகைகளை அறிமுகம் செய்துள்ளதாகவும், மேலும் உலக அளவில் புகழ்பெற்ற மதுபானங்களின் தரத்திற்கு ஏற்ப தற்பொழுது அறிமுகப்படுத்தியுள்ள மதுபானமும் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அனுமதியின்றி நீர்மோர் பந்தல் அதிரடியாக அகற்றிய நகராட்சி ஊழியர்கள். முதல்வருக்கும் ஆளுநருக்கும் பணிப்போர் நடக்கிறது, காங்கிரஸ் அதிமுக குற்றச்சாட்டு. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவத்திற்கு நன்றி தெரிவித்து பாஜக, காங்கிரஸ் தேசிய கொடி பேரணி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.